日本一ついてない中学生ついてない陽一はある日ラッキーマンに変身する能力を身につけた。この物語は地球征服を企む数々の侵略者を相手にラッキーだけで戦い続ける愛と真実のスーパーヒーローラッキーマンの汗と涙と笑いの物語である。沖のかもめにふかしも取られてついてね。見上げてごらん夜空の星を君にも見えるさこの星がラッキークッキーや白あきラッキークッキーもんじゃ焼きあなたは今幸せですか私いつも幸せですついてついてつきまくるそれが私だラッキーマンついてついてつきまくるそれが私だラッキーマンகொண்டாட்டத்துக்கு நடுவுல ஒரு சின்ன சின்ன திண்டாட்டம். இப்பதான் பக்காவா இருக்கு. பப்பரப்பான்னு இருக்கு இதுதான் பக்காவா? எங்க கிட்ட கேட்காம நீயா முடிவெடுக்க கூடாது. தொல்லை பண்ண வந்துட்டீங்களா? நாங்க எது சொன்னாலும் அது உன் நன்மைக்கு தான் இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றது சரிதானா செல்லும்? எல்லாம் சரிதான். நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எப்படி நான் பண்ண சிகை அலங்காரம் அழகா இருக்கா? இப்போ என் கை வரிசையா நான் உன் தலையில காட்டுறேன். அவ்வளவுதான். என்னது இதெல்லாம்? இது நல்ல எண்ணங்கள் கொண்ட உங்களோட ஹேர் ஸ்டைல். இந்த கெட்டப்ல உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய அப்பா டக்கர்னு நினைச்சுப்பாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது. நானே உனக்கு பண்ணி விடுறேன். இப்ப பாத்தீங்களா? இப்பதான் இவன் பாக்குறதுக்கு நல்ல கியூட்டா அழகா இருக்கிறான். பெருந்தலையா இருந்தா நல்லா இருக்காது. அதான் பெயிண்டிங். உன் தலை மேல கப்பல் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கேன். வண்ணம் தீட்டப்பட்ட எண்களை எல்லாம் தலையில வச்சுக்கணும். இந்த ஜாப்பனீஸ் ஹேர் ஸ்டைல் தான் உனக்கு நல்லா இருக்கு. இந்தா வெச்சுக்கோ. கொஞ்சம் தள்ளு. நான் பாப்பேன். இல்ல நான் தான் பண்ணுவேன். என்ன விடுன்னு சொல்றேன். நான் முடியல. கபடி ஆடுறத நிறுத்துங்க ப்ளீஸ். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பு தோழி மியோ. இந்தா மியோ பாப்பா, இது உனக்கான பிரசன்ட். அழகான பூக்கள். இந்த டெசியோ என்ன இப்படி இருக்கா? அந்த பூக்கள் எல்லாம் அவளுக்கு ஏத்ததே கிடையாது. உனக்கு ரோஜா பூ கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆமா, உனக்கு ரோஜா பூ பிடிக்குமா? யார் சொன்னா? எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அத பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன அப்படி பாக்குற? நீ ரோஜா பூ கொண்டு வந்திருக்கியா? இல்ல மியோ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. உனக்கே ரோசா பூ பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இத உனக்காக கண்டிப்பா கொண்டு வரவே இல்லை. கண்டிப்பா எனக்கு சொந்தமானதுதான். எப்படி முடிவு பண்ண? ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு இருக்கே, இத பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு எனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன்னு. நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது. ஆரம்பமே அலங்கோலம். குருநாதா, நான் ஒரு அன்பளிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணும்னா இத கொண்டு போய் கொடுங்களேன். உன்ன மாதிரி சிறந்த சிஷ்ய கோடி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்பா. என்ன குருநாதா, இது என்னோட கடமை. போங்க. ஐயோ பாப்பா, நான் உனக்காக சூப்பர் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாரு. என்னது இது? அத நானே எப்படி சொல்லுவேன்? ஓபன் பண்ணி பாரு, அப்பதான் தெரியும். என்னப்பா இது? சொல்லிக்கிற அளவுக்கு இதுல பெருசா எதுவும் இல்லையே. ஏதோ ஒரு வார்த்தையை எழுதி கொண்டு வந்திருக்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சீப்போ. குருநாதா, பரிசு பத்தி என்ன சொன்னாங்க? நீ ஒரு சிஷ்யன்னு உன்கிட்ட பரிசு கேட்டேன் பாரு, என் வாழ்க்கை தரிசாயிடுச்சு. ஒரு பார்சல் வந்திருக்கு. உங்களுக்காக வேற்று கிரகத்துல இருந்து இந்த பரிசு வந்திருக்கேன். டாடா பை பை.
எவ்வளவு பெரிய கேக்கு. அடியாயோ மியாவுக்காக நானே ஆசையா கேக்க செஞ்சு கொண்டு வந்தா எவ்வளவு பெரிய கேக்க கொண்டு வந்திருக்கீங்களா? எனக்கு விழாக்கள்னா ரொம்ப பிடிக்கும். அங்க கொண்டாட்டங்களும் திண்டாட்டங்களும் நிறைய இருக்கும். அதனால நான் ரெகுலர் கஸ்டமர். என் பேரு அராஷிமா. なんて変態な名前なんだ。ちゃいまんがな。பார்ட்டி அராஷிமா, நான் வந்துட்டேன். எத்தோ பெரிய கேக்கு, அதுவும் உயிரோட இருக்கு. என்ன என்னுடைய என்ட்ரியில நான் கொடுத்த இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீட்டில் இருக்கும் குழந்தைகள் இதை பின்பற்றக்கூடாது. ஏன் பெரியவங்க கூட இதை பின்பற்றக்கூடாது? எனக்கு தேவையானது அள்ளிக்கிறேன். பரவாயில்ல விடு, அதெல்லாம் வேற வாங்கிக்கலாம் விடு. குருநாதா, யாரது சம்பந்தமே இல்லாம கிட்டார் வாசிட்டு இருக்காங்க? என் இசைய கேட்டு என்ன தேடி வந்துட்டீங்களா? யார்பா நீ? மெடாஷியா, இவனை யாரு வர சொன்னாங்க? நீங்க வந்திருக்கா? என்ன மாதிரி ஹீரோக்கு வரவேற்பே தேவையில்ல கண்ணா. நான் சாதாரண ஹீரோ கிடையாது. ஹீரோ 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 என் முன்னாடி எல்லாரும் ஜீரோ ஜீரோ ஜீரோ. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா ஆயிடுவீங்க தாறு மாற மாறும். மொத்தத்துல நான் தான் சூப்பர் ஹீரோ. பார்ட்டி அராஷிமான பதற வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆட்டத்தை மட்டும் பாருங்க, அப்புறம் புரியும் நான் ஏன் சூப்பர் ஸ்டார் மேன். இது ஒரு மாற நேரம். சூப்பர் ஸ்டார் மேன் வந்துட்டேன். இவன் எவ்வளவுதான் பில்டப் கொடுத்தாலும் கடைசியில மொக்க வாங்கிட்டு தான் ஓட போறான். இப்பவே எனக்கு நல்லா தெரியுது, உன் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது. அதுக்கு காரணம் என்னுடைய என்ட்ரி தான். என்ன பயந்து போயிட்டல? உண்மைய ஒத்துக்க. என்ன வச்ச அவனுக்கு? என்னாச்சுன்னு தெரியல, நான் கோக்கு மாக்கா செதறி கிடக்க அது மட்டும் தெரியும். இதுக்கு மேல ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறியா? அடுத்த தடவையாவது உத்தரத்துல ஒழுங்கா நெல்லு, விழுந்துட போறேன். அன்பு குழந்தைகளே, பெரியோர்களே, உங்களுக்காக பல ரசம் கொண்டு வந்திருக்கேன். அள்ளிக்கங்க, நல்லா அள்ளி அள்ளி குடிச்சிக்கங்க. அன்போட பரிமாறானே அன்பானவனோ. யாருக்குப்பா தெரியும்? இந்த கொண்டாட்டத்துல திண்டாட்டமா இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சொற்பொழிவை கொடுக்க போறேன். அதாவது அறிவுரை. கேட்டா கேளுங்க. குருநாதா, நாம நினைச்ச மாதிரி இல்ல. ஒரு விதத்துல இவன் நல்லவனா தான் இருக்கான். எனக்கும் அப்படிதான் தோணுது. அதாவது நல்ல சொற்பொழிவுகள் உங்களுக்கு இலவசமா கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உங்க துன்பத்தை துடைக்காது. உங்க பொன்னான நேரத்தை இதுக்காக செலவிடுங்க. வாழ்க்கையில நாம எதையும் கஷ்டப்பட்டு செஞ்சா நமக்கு அது கஷ்டமா தான் தெரியும். அப்படியே அதை நாம இஷ்டப்பட்டு செஞ்சா அந்த கஷ்டங்கள் நமக்கு நஷ்டமா தெரியாது. பேசி பேசியே எங்க எல்லாரையும் கவுத்துட்டியா. தயவு செஞ்சு பேசுறத நிறுத்தியா. இப்பதான் என் சொற்பொழிவோட முதல் கட்டத்தை நான் முடிக்கிறேன். இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த கட்டத்துல வாழ்க்கையில முடிக்க முடியாததை நாம எப்படி முடிப்போம்னு சொல்லி தர போறேன். சக்கரம் போல இருக்கிற இந்த வாழ்க்கையில ஒருத்தர் மேல போறதோ கீழே போறதோ சகஜம்தான். ஆனா நேர்மைங்கிற கேண்டில் வெளிச்சத்துல அநியாயங்கிற கார் இருள மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை பயன்படுத்தி நாம தப்பிச்சுக்கலாம். என்னால தாங்க முடியலையே. போது நிறுத்து சுஜிட்டா. அவன் என்னத்த சொல்லிவிட்டான்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க? குருநாதா, நீங்க அவசரப்பட்டு எதையும் பேசாதீங்க. உண்மையிலே அவன் நல்ல நல்ல விஷயங்களை நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கான். அச்சச்சோ மியா, என்னாச்சு உனக்கு? ரொம்ப நேரம் நின்னுகிட்டே இருந்தால, அதான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா போல இருக்கு. அவன் மயக்கம் போட்டிருக்கானா? அதுக்கு காரணம் இந்த அராஷிமனுடைய தொடர் பேச்சுதான். இப்பவாவது புரியுதா? நான் நல்லவன் கிடையாது, நான் கெட்டவன் தான். நல்லது சொல்ற மாதிரி சொல்லி உங்களை வசியப்படுத்திக்கிட்டு இருந்தேன். குருநாதா, இத உள்ள போட்டு லக்கி மேன வெளியே துப்புறான் பாரு. அலெக் எழுத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற வீரன் வெளியில வந்து வெளுத்து கட்டட்டும். அதிபயங்கர பலம், அட்டகாசமான திறமை, இப்படி எண்ணிலடங்கா திறமைகளை உள்ளடக்கி வச்சிருக்கிற லக்கி மேனுடைய சிசிய கோடி. நீதியின் தர்மத்தின் எதிர்ப்பாளன், எப்பொழுதும் மக்களுக்காக பாடுபடுபவன் லக்கி மேன். அதான் என் முத்திரை. அடடடா, என்னப்பா நடக்குதுங்க? ஐயா, லக்கி மேன் வந்துட்டாரு. லக்கி புக்கி ரவுண்ட் தட்டி இத வச்சு என்னத்த பண்ணுவேன்? குருநாதா, இது இதுக்கு பிரயோஜனப்படுமா? தெரியலையே.
தட்டால உனக்கு புட்டு வைக்கிறேன். எப்படி வல்லவனுக்கு புல்லு ஆயுதங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. எப்பயாவது ஒருத்தர் தான் நானே நேரடியா தாக்குதல் நடத்துறேன். சொல்லாம கொள்ளாம பெரிய மனுஷன் மேல கைய வைக்கிறீங்க. உன்னை நீயே பெரிய மனுஷன் சொல்லிட்டா எப்படி? அதை நாங்க தான் சொல்லணும். குருநாதா பேச்சு வேணா, பீச்சில் இறங்கலாம். பாரு, மரியாதையா உடனே இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துல இருந்து ஓடி போயிடு. லக்கி மேன், எதிரிகள் எல்லாரையும் ஒளிச்சு கட்டுங்க. வந்தத வந்துட்டேன். வந்ததுக்கு எதையாவது சுருட்டிக்கிட்டு போறேன்னு விட்டுடுங்களேன். இனி பேசினா வேலைக்காகாது. சும்மா வீச்சு வீச்சு தான். உங்களுக்கு உறுதுணையா நான் இருக்கேன். லக்கி மேன் கலக்குறாரு. こつけてないで早くラッキーでやっつけちゃいない。その通り同感です。今日は一つじっくり腰を落ち着けて観戦といきましょうかね。பஞ்ச புகழ்ச்சிக்கு மயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் புரட்டி எடுக்கிறேன் பாருங்க. குருநாதா பூதாகரமான உருவமா மாறிட்டானே, பார்த்தாலே அள்ளு கிளம்புத. இப்ப என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையப்பா. உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு பிரசன்ட் கொடுக்க போறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்க ஓடி போறீங்க? அது இங்கேயே ஓபன் பண்ணி பாருங்கப்பா. நெசமாவா? ஆமா. தொர 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 தொர. அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆபத்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. குருநாதா அவசரப்படாதீங்க. என்னாச்சுப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஒருவேளை இந்த பெட்டிக்குள்ள பயங்கரமான ஆயுதம் வச்சிருந்தானா அதை நீங்க திறக்கும் போது வெடிச்சிருச்சுன்னா அப்படி நடக்குமோ? நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ஹிட் லிஸ்ட்ல இருக்கீங்க. நீ சொல்றதுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அப்படி நடக்குமாங்கிறது சந்தேகம் தானப்பா. அத யோசிச்சு பாத்தியா? லக்கி மேன், அவனை சீக்கிரமா அடிச்சு துரத்துறீங்க. திறக்க கூடாது, திறக்க கூடாது. 頭いい割には未練たらしく見てねえかい。ああ、ずいぶん迷ってるじゃねえか。வேண்டாம் வேண்டாம் தலைவா, வேண்டாம். உள்ள இருக்கிறத பாக்கணுங்கிற உங்க ஆர்வத்துக்கு நீங்க அணை போட முடியாது. ஆசையை அடக்கிக்காம அதை அனுப்பவீங்க. என்னால பொறுத்துக்க முடியல. பொறுத்துக்க முடியல. குருநாதா தூங்கிக்கிட்டு இருக்கிற எரிமலையை இவன் சீண்டி பாக்குறானே. எப்படியோ இவங்க பிரசண்ட திறக்கத்தான் போறாங்க. இவங்க டிக்கெட் வாங்கத்தான் போறாங்க. கட்டுப்பாடா இருப்பேன், கட்டுப்பாடா இருப்பேன். முடியாது, அதுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சு. இத திறந்து பார்க்க போறேன். குருநாதா வேண்டாம். நான் இத திறக்கதான் போறேன். ஜோலி முடிஞ்சது. ஆஹா, லக்கு. வகை வகையா ரகரகமா இருக்கேன். அச்சோ, தப்பு பண்ணிட்டேனே. இவனுக்கு வைக்க வேண்டிய பாக்ஸ் வைக்காம வேற எதுக்கோ வச்சிட்டேனே. அதனால இவன் தப்பிக்கிட்டானே. நல்லதொரு பரிசைய கண்டுபிடிச்சிட்டானே. இவன் வெடிச்சு சிதறுவான்னு பார்த்தா என் ஆசை நிராசை ஆயிடுச்சே. நல்லா மொக்க வாங்கினியா? குருவே, பெட்டிக்குள்ள என்ன ஆபத்து இருக்கு, என்ன ஆபத்து இல்லங்கறத ரொம்ப அழகா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அடடா, என் பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுப்பேன்? அதை திறக்காமல என்னால இருக்க முடியாதே. என்ன பண்ணலாம்? ஒண்ணும் புரியலையே. எனக்கு நடந்த மாதிரியே உனக்குள்ள லக்கடிக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போமே. இதுக்குள்ள என்ன இருக்கும்? நகை இருக்குமா, வயிறு இருக்குமா, இல்ல தங்கம் இருக்குமா? எதுக்கு வம்பு, நம்ம போயிடலாம், இங்க இருந்து போயிடலாம். இல்ல இல்ல வேண்டாம். ஒருவேளை உண்மையில நமக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னா வர்ற வாய்ப்பை எதுக்காக நமக்கு எடுத்துக்கலாம். இல்ல இல்ல வேண்டாம் 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 வேண்டாம், பயமா இருக்கு பயமா இருக்கு. எடுத்துக்கலாம். இல்ல வேண்டாம் வேண்டாம். டோரோக்கியோம் என்ற ஆர்வத்தை அடக்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன நல்லா மொக்க வாங்கினியா நீ? என்ன ஆச்சு உனக்கு? அழுக அப்படியே அருவியா கொட்டுது. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்ன நம்ப வச்சு பங்கம் பண்ணிட்டு இதுவரைக்கும் என் கொண்டாட்டத்துல திண்டாட்டம் வந்ததே கிடையாது. எப்பவுமே வெற்றிகளை சந்திச்ச எனக்கு இந்த தோல்வியை தாங்கிக்க முடியலைங்க. வருந்துறானே, முடியல என்னால. புரியலையே. சென்டிமெண்டா பேசி என்ன மடக்கலான்னு பாக்குறியானே? நான் உண்மையா வேதனைப்பட்டா கூட நீ என்ன வந்து உண்மையா சோதனை பண்றியப்பா. ஏன்னா நான் முன்ன மாதிரி இல்லை. இப்ப நான் திருந்திட்டேன். அச்சோ, தெரியாதனமா இவனை வேதனைப்பட வச்சுட்டேன் போல இருக்கே. ரொம்பதான் வருந்துறான் இந்த ஆளு. என்ன பண்ணலாம்? உங்க அழகை நிறுத்துங்க. உங்க சென்டிமெண்ட் எல்லாம் ஒரு கட்டி வச்சுட்டு என்கிட்ட இருந்து நம்ம வாங்கின கிஃப்ட் எல்லாம் எனக்கே வாங்கி கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியம். அண்ணே, இத கொஞ்சம் புடிங்க. இத நான் உங்களுக்கு பாசமா கொடுக்கிற கிஃப்ட். இது ஆனந்த கண்ணீர். அச்சோ, சென்டிமெண்ட்ல தாக்குறேன் ஐயா. இத பாருங்க, எனக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம். எதிரியா இருந்தாலும் நண்பனாக்கிக்குவேன். விட்டு தள்ளுங்க. முதல் முறையா எனக்கு பரிசு கொடுத்த உன் பாசத்துக்கு வணக்கங்கள். இந்த பாருங்க, நீங்க வயசுல பெரியவர் இப்படி எல்லாம் பண்ண கூடாது. விட்டு தள்ளுங்க. அழுக கூடாதுங்க.
நான் எப்படி அழாம இருக்க முடியும்? பல கொண்டாட்டங்களை திண்டாட்டமாக்கின எனக்கு இது ஒரு புதுமை, இனிமை, இனம் புரியாத வினோதமான சந்தோஷம். புரியுது புரியுது. அந்த சந்தோஷத்தோட கிளம்புங்க, நானும் உங்களை மன்னிச்சு விட்டுறேன். நன்றி தம்பி, குட்டி தம்பி. நல்லா ஏமாந்தியா லக்கிமேன். என்னையா பண்றீங்க? ஆடுற மாட்டம் ஆடித்தா கறக்கணும், பாடுற மாட்டம் பாடித்தா கறக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த லக்கி மணியவன் ஏமாத்த பாக்குற? இதோ வருது பார் என்னுடைய அற்புதமான லக்கி பஞ்ச். இதுக்கு பேர் தான் பஞ்சா? ஏதோ பஞ்சாமிர்தம் மாதிரி மெதுவா உருண்டு உருண்டு வருது. அராஷிமன் அஜாக்கிரதையா இருந்த நேரத்துல லக்கி மேன் அவரை பேத்து எடுத்துட்டாரு. அதான் நடந்தது. லக்கி எப்படி அந்த நேரத்துல என்ன அசர வச்சிட்டியா நீ? இப்போ ஒண்ணு கெட்டு போல என் கால விழுந்து கதற விட்டுடுற உன்னை. முதல் தடவை அடிச்சுட்டேங்கிறதுக்காக ஆணவமா பேசாத. இப்ப பாரு, தூங்கிட்டு இருந்த எரிமலையை தூண்டி வச்சுட்ட. இப்ப அது வெடிக்க போகுது பாரு. லக்கடிச்சிருச்சு. கல்டா ஏறி போனாதான் தாக்குதல் நடத்தும் இல்ல, இருந்த இடத்துல தாக்குதல் நடத்தி என்ன காப்பாத்தும். நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரியே சீன் போட்டுட்டு இருக்கியே. அது வந்து குருநாதா, இதெல்லாம் சகஜம் தானே. நாம பில்டப் பண்ணியே தானே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை. இது வரைக்கும் வந்ததெல்லாம் சாம்பிள். இப்ப வரப்போறது மெயின் பிக்சர். இந்த முறை உன்னுடைய லக்கு உனக்கு எப்படி உதவி செய்துன்னு பார்க்கிறேன். ஏன்னா என்னுடைய வேகத்துக்கு முன்னாடி நீ அப்படியே சோகமாக போற. அலற வைக்கிற வேகம் மட்டும் என்கிட்ட இல்லாம அதிசயமான விவேகமும் என்கிட்ட இருக்கு. எப்படி டோரிக்குதே தல. இந்த பொட்டியால உன்னை கட்டி தூக்கறேன். உள்ள போயிருக்கானே உங்க லக்கி மேன். அவன் வெளியே வரவே மாட்டான். என்ன அங்க ஒரு பெரிய வெடிகுண்டு இருக்கு. குறிப்பிட்ட நேரம் முடிஞ்ச உடனே அவனுடைய ஜோதியம் பிஞ்சு போயிடும். எனக்கு என்னவோ பொழைப்பான்னு தோணல. இது வேற டிக்கி 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 டிக்கின்னு அடிச்சுக்கிட்டு இருக்குதே. இந்த நாள் எனக்கு வெற்றி நாள் தான். நண்பர்களே, நீங்க எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. எங்க அவன்? இன்னைக்கு நான் அவனை ஒரு வழி பண்ணாம விடுறதா இல்ல. எங்க அவன்? கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள ஏதேதோ நடந்துச்சு. அதுக்குள்ள சோழியும் முடிஞ்சு போச்சு. லக்கு மீண்டும் ஒரு முறை விளக்கமாக உரைக்க வந்து விட்டேன், கேளுங்கள். முடிதான். இந்த லக்கிமனோட சோழி இதோட முடிஞ்சு போச்சு போல இருக்கு. அந்த லக்கி மேனோட ஜோலி முடிய போகுது. என்னது, வெளியே வந்துட்டேன். பூட்டு போட்டாலும் கூட இதை அவன் பூட்டிட்டு போக மறந்துட்டான் போல இருக்கு. சரி, இப்போதைக்கு இதை சாத்தி வைப்போம். மூடின கதவு எப்படி திரும்ப திறக்குது? அச்சோ, உள்ளுக்கு இருந்த லக்கி மேல காணுமே. எங்க போனா, எப்படி போனா? இதான் நமக்கு சரியான வாய்ப்பு. உள்ளுக்குள்ளேயே வச்சு அவன் ஒரேடியா உருக்குலைச்சிடலாம். இந்த பின்பக்க கதவு வழியாதான் அவன் போயிருப்பான். இது என்ன, நான் உள்ள மாட்டிக்கிட்டேனே. இப்ப எப்படி வெளியே போறது? சரி, நாம எஸ்கேப் ஆயிடலாம். அச்சோ, இந்த பக்க கதவு வேற திறந்திருக்கே. இதை இப்படியே விட்டுட்டு போனா வெளியே வரவும் வாய்ப்பு இருக்கு. விடக்கூடாது. நல்லா மூடி வச்சிடலாம். கூடவே பூட்டையும் போட்டு வச்சிடலாம். அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சது. சரி, நாம கிளம்புவோமா? அச்சோ, உள்ள நான் மாட்டிக்கிட்டேனே. யாராவது வந்து காப்பாத்துங்களே. எப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் உஷாரா நான் ஒரு சாவி வைக்கிறேன். அச்சோ, சாவி இங்க கீழே விழுந்திருக்கே. தன்வினை தன்னை சுடும். அது இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? அவன் சந்தடி சாக்குல சைக்கிள் ஓட்டுவான். ஆனா நம்ம தலைவர் லக்கிமேன் ஆட்டோவே ஓட்டுறாரு. குருநாதா, எப்ப டோரேக்கிமன் என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணுமே ஆகல. குருநாதா, எப்படி இதெல்லாம்? இவன் வேற கேக்குறானே, எப்படி விளக்கமா விளக்குறது? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நம்ம கிளம்பலாம். வா, இருக்க வர. உதவிக்கு ரொம்ப நன்றி லக்கிமேன். ஆனா எனக்கு இது உபத்திரமா இருக்கு. இதை நான் எப்படி திறப்பேன்? என்னால திறக்காமலே இருக்க முடியாது. குருநாதா, அலெக் ஜில்கா, பழையபடி ஆயிட்டோமா? ஆமாமா. சரி, இப்ப கொண்டாட்டத்துல போய் கலந்துக்கலாமா? சரி குருநாதா. உசாரா, நீ மட்டும் அவளுக்காக ஒரு பரிசு முன்னாடியே வாங்கி வச்சிருக்கியா? கொண்டாட.
நல்ல வேளை நான் அதை திறக்கல. இதுதான் உன்னோட பரிசா? இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அதே நான் உனக்கு நல்லது செய்யணும் தான் நினைச்சேன், ஆனா இப்படி நடக்கும்னு நினைக்கல. அப்ப நானும் பதிலுக்கு ஒரு பரிசு கொடுக்கறேன். வேண்டாம், அது பரிசு கிடையாது. இந்த வாங்கிக்க. வேணாம் அடிக்காத. இனி இந்த பக்கம் வந்தா பிச்சை போடுவேன், பிச்சை. ஆரம்பிச்சுட்டாங்க போய் அடிக்க. கூடாது, எனக்கு இன்னும் டைம் பாஸ் ஆகணும். நில்லுன்னு அடிக்கணும். என்ன அடிக்கிறது உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகி போச்சா?